ஏண்டா வண்டி எடுத்துட்டு வரும்போது நான் தெளிவா சொன்னல, வண்டியில பிரேக் சரியில்லை, மெக்கானிக் வந்து சரி பண்ணுவான்னு. தேன்மொழி வண்டி எடுத்துட்டு போகும்போது நீ ஏன்டா சொல்லல? டேய் உன்னதானே கேக்குறேன், ஏன் சொல்லல? இல்லண்ணா நான் கவனிக்கல. எதாச்சியா போன் பேசிட்டு அப்படியே பால்கனில இருந்தனா, அப்பதான் அவங்க வண்டி எடுத்துட்டு போனாங்க. நான் கூப்பிடறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்கண்ணா. அவங்க காதுல விழல. ஏய் ஆள் இருக்க தெரியல. என்னடா ஸ்கூட்டில பிரேக் இல்லன்னு தெரிஞ்சும் அத நான் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போக போறேன்னு தெரியும்ல, பாத்துட்டு கல்லூரி மங்க மாதிரி நின்னுட்டு இருந்த. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ பெரிய மாமா கிட்ட பேசுனியே, அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆம்பளைனா நேர்ல மோதணும். அதை விட்டுட்டு இப்படி அல்பத்தனமா உயிர் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? நான் தானே உனக்கு எதிரி. நான் பைக் எடுத்துட்டு போகும்போது எங்காவது அடிப்பட்டு சாமேன்னு கம்மன் இருந்துட்டேன். ஆனா தேன்மொழி அக்கா உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்க பைக் எடுத்துட்டு போகும்போது நீ சொல்லிருந்தா உங்களுக்கு இப்படி ஆயிருக்குமா? மனசாட்சி இல்லைன்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது மனசே இல்லன்னு. ஏற்கனவே என்னை ஏமாத்தி என் வயிற்றுல கொட்டிக்கிட்ட. இப்ப நீ செஞ்சது தங்கவேல் மாமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? பாவம் மாமா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவருக்கு போய் துரோகம் பண்றீங்க. இப்படியே நீ செஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சாகர காலத்துல தவச்ச வாய்க்கே தண்ணி கூட யாருமே கொடுக்க மாட்டாங்க. இனிமேலாவது திருந்தி வாழற வழிய பாரு. அம்மா, இப்ப திருநாவுக்கரசோட அம்மா வந்துருவாங்க. நானும் அக்காவும் சேர்ந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னால வாய் பேச முடியாதுன்னு உங்களை நம்ப வச்சிருக்கோம். இங்க பாரு, இப்ப நீ உண்மையை சொல்லி எங்களை காட்டி கொடுத்துறாதம்மா ப்ளீஸ்மா. இங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க நான் சொல்றபடி நடந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்தை பெரிய மண்டபத்துல வச்சுக்கலாம்னு சொன்னா அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. நிறைய பேர் வருவாங்க. என்னால வாய் பேச முடியுங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிய சான்சஸ் இருக்கு. அதனால குலதெய்வம் கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. அதாம்மா எனக்கு சேஃப். ப்ளீஸ்மா, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நீதி நியாயம் நேர்மை இதுக்கெல்லாம் லீவ் விட்டுருமா? ப்ளீஸ்மா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அம்மா அவங்க வந்துட்டாங்க. அம்மா அவங்க வந்துட்டாங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்னா. சரி பாத்துக்கிறேன். வாங்கத்த உள்ள வாங்க. உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருந்தோம். வாங்க. சரிம்மா. கட்டிட்டல்ல, இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்டி. இல்ல எனக்கு நல்லா தெரியும், நீதான் எடுத்திருக்க. குடு. ஏய், நான் அப்படிப்பட்டவ இல்லடி. நான் சொல்றது கேளு. நீ அப்படிப்பட்டவ இல்லைன்னா ஏன் என் நெக்லஸ் எடுக்க போற? நீயா? அத்தை, என்னத்த நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்கத்த. கால்ல விழு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இருக்கட்டும்.
உள்ள வந்த? வெளிய போடி. இவதான் உங்க அம்மாவா? இன்னும் என்னடி பாத்துட்டு இருக்கீங்க? இவள போக சொல்லு. போக முடியாது. என்னடி பண்ணுவ? இவ்வளவு கோபம் உடம்புக்கு ஆகாது. நம்பிக்கை துரோகம் செஞ்ச உன் முகத்துல நான் ஏன் முடிக்கணும்? போடின்னு கல்யாண மண்டபத்திலிருந்து உன்னை விரட்டி விட்டது உண்மைதான். அதுக்காக இப்ப என்னடி பண்ண சொல்ற? நீ என்ன சொன்னால நான் இங்கிருந்து போறதா இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதம்னு சொல்லு. சந்தோஷமா நான் இங்க இருந்து போயிடுறேன். நீயே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. உன் பையனுக்கு என் பொண்ணு கேக்குதா? முதல்ல கிளம்பி இங்க இருந்து. என்ன இப்படி பாக்குறீங்க? நாங்க சண்டை போடுறத பார்த்து பயந்துட்டீங்களா? உங்க அம்மா பேசுறதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவ எப்பவுமே இப்படிதான். எப்பவோ நடந்ததை மறக்காம ஞாபகம் வச்சிட்டு இருக்கா. நானும் உங்க அம்மாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். அவங்க நான் பணக்காரிங்கிறதுனால எனக்காக ஒரு ரூம் ஒதுக்கி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டாச்சேன்னு இவளை என் ரூம்ல தங்க வச்சேன். ராத்திரி தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட வைர நெக்லஸ காணோம். சரி வாடி, டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். டிஃபன் சாப்பிடுறது இருக்கட்டும், என் நெக்லஸ கொடு. உன் நெக்லஸ் எப்ப என்கிட்ட கொடுத்த? நான் ஒன்னும் உங்ககிட்ட கொடுக்கல, நீயே திருடி எடுத்துக்கிட்ட. அதை திருப்பி கொடுன்னு கேக்குற. ஏய், சும்மா எதுக்கு எடுத்தாலும் விளையாடிக்கிட்டு வா, சாப்பிட்டு வரலாம். ஏய் இருடி, உன்கிட்ட விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? நேத்து ராத்திரி இந்த ரூம்ல நீ நான் தான் தூங்கணும். நான் தூங்குனதுக்கு அப்புறம் நீ நெக்லஸ திருடி இருக்க. அந்த நெக்லஸ திருப்பி கொடுன்னு கேக்குறேன். கொடு. ஏய், என்னடி இப்படி எல்லாம் பேசுற? நான் எடுக்கல, நல்லா தேடி பாரு. நல்லா தேடி பாத்துட்டேன். இல்லனா எப்படி கேட்க முடியும் என்னால? ஏய், என் நெக்லஸ திருப்பி கொடுன்னு சொல்றேன்ல, குடுறி என்கிட்ட. ஏய், நான் எடுக்கலன்னு சொல்றேன்லடி. இல்ல, நீ தான் எடுத்த. கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா நான் எடுக்கல. சத்தியமா நீ தான் எடுத்த. எனக்கு நல்லா தெரியும். உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க சொல்லு பாக்கலாம். நீ தான் எடுத்த. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நெக்லஸ கொடு. ஏய், நான் அப்படிப்பட்டவ இல்லடி. நான் சொல்றத கேளு. அப்படிப்பட்டவளா இருந்தா ஏன் நெக்லஸ் எடுக்க போற? வசதி இல்லாம இருக்கலாம்டி, ஆனா உன் நெக்லஸ் திருடுற அளவுக்கு தரம் குறைஞ்சவில்லடி. ஆமா, இங்க உன்னை தவிர வேற யாரடி திருட போறாங்க? நீ தானே எங்கூட தூங்குன. ஐயோ, ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? இவ்வளவு சொல்லி நீ நம்பல? எனக்கு திருட்டப்பட்ட கட்டிட்டல்ல. இந்த பேக்ல பாரு, உன் சந்தேகத்தை தீர்த்துக்க. என்ன போய் திருடின்னு சொல்லிட்டல்ல. இவ்வளவு வருஷம் ஃப்ரெண்டா இருந்த என்ன திருடின்னு சொல்லிட்டல்ல. எனக்கு திருட்டப்பட்ட கட்டிட்டல்ல. இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்டி. நானும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். போடி போடி. வேண்டாண்டி. நானும் வரல. ஃப்ரெண்டா இவ? ச்சே, இவளெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. அம்மா, இந்த வைர நெக்லஸ் உன் கழுத்தை விட என் கழுத்துக்கு அழகா இருக்குல்ல? நானும் உங்க அம்மா தூக்கி போட்ட பேக்கை செக் பண்ணும்போதுதான் வைர நெக்லஸ என் பொண்ணு எனக்கு தெரியாம எடுத்து போட்டுட்டு போனது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பலமுறை இவளை நான் சந்திக்க முயற்சி பண்ணேன். இப்பதான் இவளை பாக்குறேன். அப்ப செஞ்ச தப்புக்கு இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. இன்னும் என்னடி யோசிக்கிற? உன் கால்ல விழுந்த மன்னிப்பு கேட்டதா மன்னிப்பியா? சரி. ஐயோ அத்தை, என்னத்த நீங்க? மா, அவங்கதான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, இன்னும் ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. பொடி, என் பழனிய மன்னிக்கிறதுக்கு உன் சிபாரிசு ஒண்ணும் தேவையில்லை. எப்ப இவ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாளோ அப்பவே நான் இவளை மன்னிச்சிட்டேன். இவ யார் தெரியுமாடி? என் தோழிடி.
வெற்றி, என்னண்ண? என்னண்ண? இல்லடா, அது தேன்மொழி பாவம்டா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு அடிப்பட நானே காரணமாயிட்டேன்டா. நடந்ததை பத்தி பேசி என்னென்ன பிரயோஜனம்? உயிருக்கு ஆபத்து இல்லாம ஏதோ சின்ன காயத்தோட போச்சுன்னு சந்தோஷப்படுங்கண்ண. அப்படி நினைச்சுதான்டா நானும் என் மனசை தேத்திட்டு இருக்கேன். அப்புறம் வெற்றி, நான் இதை சொல்லதான் இங்க வந்தேன். தேன்மொழியோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு அப்பா கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். அப்பத்துல இருந்து அப்பா ஒரு மாதிரியாவே இருக்காருடா. லட்சுமிக்கு குழந்தை பிறந்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாருடா. வெற்றி, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்கடா. லட்சுமிக்கு குழந்தை பிறந்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாருடா. வெற்றி, என்ன? நம்ம 2 பேரும் இதே பெட்ல படுத்தா என்ன? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கணவன் மனைவியா நடிக்கிற நீங்களும் நந்தினியும் ஏன் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உங்களை மாதிரியே நானும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்க போறேன்க்கா. இந்த கிளி அந்த கூண்டுல தான் தங்கணும்னு ஆசைப்படுது. ஏன் தெரியுமா? அது தங்க கூண்டு, நான் தங்க வேண்டிய கூண்டு. இப்பவாவது என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. நீ எவ்வளவு நல்லவடி. உனக்கு போய் சொன்னா பிடிக்காது, பிராடுத்தனம் பண்ணா பிடிக்காது. நீ போய் அவசரப்பட்டு என்ன திருடின்னு சொல்லிட்டல்ல. பழச நம்ம 2 பேரும் மறந்துடுறதா நல்லது. இப்ப நடக்க போற நல்ல விஷயத்த பத்தி நம்ம பேசுவோம். என் பையனால வாய் பேச முடியாது. அவன மாதிரி வாய் பேச முடியாத ஒரு பொண்ணதான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவனோட அதிர்ஷ்டம் அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. அது உன் பொண்ணா இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. என்ன ஒண்ணு, இந்துவோட அக்கா சிந்துதான் ரவுடி. ஆனா என் மருமக இந்து இருக்காளே, பத்திரமாத்து தங்கண்டி. ஏய், என்னது இந்துவோட அக்கா சிந்துவா? என்னடி சொல்ற? ஏய், என்ன தெரியாத மாதிரி கேக்குற? இந்துவும் சிந்துவும் ரெட்ட பிறவிங்க. சிந்து சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டா. உங்களுக்கு எதிரா பால் வியாபாரம் பண்றா. 2 பேருக்கு இடையில ஒரே ஒரு வித்தியாசம், ஒரு சின்ன மருதான். எல்லாம் எனக்கு தெரியும்டி. போய் சொல்லி தொலைச்சிருக்க. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்ற? அம்மா, அவளை அடிக்காத. அவ கூட சேர்ந்து நானும் தாமா போய் சொன்னேன்.
இவ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சதாமா நான் பொய் சொன்னேன். அம்மா நல்லதுக்காக தானேமா சொன்னேன். செஞ்ச விஷயத்தை நியாயப்படுத்துறல்ல உன்னை. ஐயோ, அம்மா, உன்னை அம்மா, சும்மா விட இருடி, கூடாது. இரு. கோவப்படாதடி. என் பையன் வாய் பேச முடியாதவன் தெரிஞ்சிருந்து இந்து அவனை விரும்புறான்னா இவதாண்டி என் வீட்டு மருமக. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும்டி. என்ன சொன்னாலும் இவதான் என் மருமக. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு, நல்லா இரு. என் பொண்ணு இருக்காள கோடீஸ்வரி, அவதான் இப்ப என் வீட்ல எல்லாமே. என் புருஷனுக்கு அப்புறம் இப்போ எல்லாரும் அவ பேச்சுதான் கேக்குறோம். அவளையும் அழைச்சிட்டு வந்து முறைப்படி நாங்க பொண்ணு கேக்குறோம். நீ சந்தோஷமா நீயும் உன் பொண்ண கொடு. ம்? என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தானே நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க. பரவாயில்ல விடு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? எப்படியோ அத்தை, கஷ்டப்பட்டு பிகாம் வரைக்கும் படிக்க வச்சிருக்கோம். இப்போ நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ம்? ஏன்? என் பையன் வாய் பேச முடியாத பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இருக்கான். இப்போ இந்துவால வாய் பேச முடியுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவான். என் பையனோட லட்சியமே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வாய் பேசக்கூடாது, படிச்சிருக்க கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், இப்போதைக்கு நமக்கு தேவை இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன்கிட்ட மெதுவா இதெல்லாம் நான் சொல்லி அவனுக்கு நான் புரிய வச்சிடுறேன். சரியா? இல்ல என்னதான் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொன்னா அதுல ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கும். என்ன ஏமா, உன்னால என் வீட்டுக்கு வந்து வாய் பேச முடியாத பொண்ணா நடிக்க முடியும்ல? அத்தை, நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? காது கேளாத ஒரு செய்தியெல்லாம் பார்த்து நல்ல வாய் பேச முடியாத மாதிரி நடிச்சுதானே உங்களே இத்தனை நாளா ஏமாத்துனா. அதெல்லாம் கலக்கிடுவா அத்தை. ஏய், நான் எதை எழுந்தாலும் உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம விட மாட்டேன். லட்சுமி தான் இந்த வீட்டுக்கு முதல் முறையா வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா. அவளுக்கு முன்னால தேனு கருப்பமாயிட்டனா நம்ம லட்சுமியோட மனசு எவ்வளவு பாடுபடும். அப்பா கிட்ட நீ போய் சொல்லிருக்க, அது பிடிக்கல உனக்கு. உண்மையை சொல்லணும் தானே ஆசைப்படுற? சரி வா, இப்போவே அப்பா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். அதை கேட்டு அவர் என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, போய் சொல்லலாம். வா. லக்ஷ்மி மேடம், இவங்க உங்களை தங்கமா பார்க்கறதால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. ஷூர். என்ன லட்சுமி இங்க நிக்கிற? சும்மா காத்து வாங்கலான்னு. அன்னைக்கு அப்பா கிட்ட உண்மையா சொல்லிடலாம் தான் நாம 2 பேரும் போனோம். அப்பா அண்ணாமலை வந்ததால சொல்ல முடியாம போச்சு. இப்ப சொல்லிடலாம் நினைக்கிறேன். ஆமா,